லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினா மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபா 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 288 ரூபா 33% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய மெஷின்கள் ஜெமியாக்கள்லையுமே இருக்குது. முடிந்த வரைக்கும் அவங்களுடைய பணத்தை அனுப்புங்க. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளில் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தால் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 980 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 976 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 655 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 39 தினார் 973 ஃபெல்ஸ். அதிரடியான ஆட்டம். இனி வேற லெவலில் வெறித்தனம், யாரும் தப்பிக்க முடியாது. 90% நெருக்கிட்டோம் அப்படின்னு உள்துறை அமைச்சருடைய தகவல். பேராபத்தின் உச்சம் இனிமேல் தான் வரும். கேம்பிளிங் ஆன்லைனில் செயல்பட்ட நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தரையிறங்க தாமதமான விமானம். என்ன நடந்தது குவைட் ஏர்வேஸுக்கு? கடல் அலைகளுடன் வந்த சுனாமி பிலிப்பீனை அதிர வைத்துள்ளது. எதிர்வரும் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு காலநிலை மாற்றம் நிகழும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வானிலை ஆய்வாளர். அதே போல் பனிமூட்டம் இன்னும் கொஞ்ச நாளில் மறுபடியும் பனிமூட்டம் ஆரம்பமாகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ருத்துபா சீசன் பனிமூட்டமான சீசன் வந்துச்சுன்னா தயவு செய்து வண்டி ஓட்டுறதை முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. டபுள் ப்ளஷர் போட்டு ஓரமாக நிறுத்துறது நல்லது. قانون الله بالخير. و11 نوفمبر بإذن الله تعالى راح ندخل في موسم ضربة الحيمر أو خفوق الحيمر، وهو موسم العواصف الجوية في الخريف. بسبب الضغط الجوي بين الرياح الشمالية والجنوبية نتوقع تشكل حالة عدم استقرار وعواصف جوية من رياح نشطة مثير الغبار إلى تشكل غيوم وأمطار قد تصل إلى الغزيرة في هذا الوقت. ويستمر معانا موسم ضربة الحيمر حتى ندخل في المنقلب الشتوي فلكيا في 20 ديسمبر القادم بإذن الله تعالى. فخلال هذه الفترة البحارة ما ينزلون البحر في هذا الوقت بسبب ارتفاع الأمواج وسرعة الرياح. والعرب قديما ما يسافرون في هذا الوقت بسبب الرياح النشطة وتشكل العواصف الجوية. فهذا العام مع سيطرة المرتفع الجوي والرياح الشمالية الغربية نتوقع ضعف في العواصف الجوية بسبب ضعف الرياح الجنوبية الشرقية وهي منخفضات جوية. والله أعلم.
அடுத்ததாக இதோ பிலிப்பைன் நாடு பேராபத்தின் உச்சத்தின் அடுத்த கட்டத்தை அதுவும் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ கொஞ்ச நாளாகவே பூகம்பம் பேக் டு பேக். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் சுனாமி வந்திருக்குது. பிலிப்பைன் நாட்டை நோக்கி சென்ற குவைத் ஏர்வேஸ் விமானம் திடீரென பிரேக் ஃபெயிலியர் ஆனதால் கொஞ்சம் டிலே ஆகினதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சிறிது நேரம் தாமதமாக லேண்டிங் ஆகி இருந்தாலும் பயணிகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் சரியான முறையில் லேண்டிங் செய்யப்பட்டதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஆன்லைனில் கேம்பிளிங் பண்ணிய இளைஞரை தட்டி தூக்கி இருக்கிறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். ஆன்லைன்கள், அதாவது குறிப்பாக ஸ்னாப்சாட், இன்னும் சில அப்ளிகேஷன் வழியாக கேம்பிளிங், அதாவது ஆன்லைனில் சூதாட்டம் நடத்தி வந்திருக்கிறாரு. கடைசியில் எது எப்படியோ பயப்புள்ள ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிட்டார். ஆளை உடனடியாக கண்டுபிடிச்சி தட்டி தூக்கிட்டாங்க உள்துறை அமைச்சகம். சூக்கொண்டில் கடையொண்டுக்குள்ளே போகும்போது பைபிளில் சரியாக சிக்கியிருக்கிறாரு. இனி அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. எந்த ஒரு சின்ன தவறு பண்ணினாலும் சரிதான், மாற்றுறது நிச்சயம். தட்டி தூக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் அந்த அளவுக்கு ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி உள்துறை அமைச்சருடைய உத்தரவும் மிகவும் கடுபடியான உத்தரவாகவே இருக்குது. அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? 90% நெருங்கிட்டோம். போதைப் பொருளை ஒட்டுமொத்தமாக அழிக்கிற திட்டத்தில் 90% நாங்கள் நெருங்கிட்டோம். இன்னும் 10% கம்ப்ளீட் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நேற்றைய தினம் பேட்டி கொடுத்துருக்காரு. குவைத்துடைய செய்திகள்லேயே நேற்று பரபரப்பான செய்தி இதுதான். தப்பு செய்கிறவங்க விட்டுட்டு திருந்துங்க, இல்லையா மரண தண்டனைக்கு தயாராக இருங்க. خلال زيارته للحملة التوعوية نحميكم ضد المخدرات في مجمع الأفنيوز، أشاد النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح بدور جمعية المحامين الكويتية والقائمين على حملة نحميكم ضد المخدرات المتمثلة في وزارتي الداخلية والصحة وجامعة الكويت، مؤكدا على أهمية الحملات التوعوية في سبيل حماية الوطن من آفة المخدرات. طبعا وانا اول شيء شاكر حق تلفزيون الكويت تواجده في هالبوث، وشاكر لجمعية المحامين دعوتي اني انا اكون متواجد فيما بينهم. اكيد انا حريص كل الحرص على التوعية اللي قاعد الحين يعملونها، اللي هو ركزت على دورهم في حماية المجتمع الكويتي من آفة المخدرات بفضل من الله سبحانه وتعالى، وتوجيهات مباشرة من سيدي صاحب السمو إن نكافح المخدرات بكل الله سبحانه وتعالى ما أتانا من قوة، والحمد لله محصلين دعم كامل من سمو الأمير. قانون المخدرات انتهى، أنا مضيت عليه يوم الخميس اللي هو أمس. بإذن الله صاحب السمو راح الأيام القليلة الجاية راح يمضي عليه، وراح يكون نافذ بعد نشره في الجريدة الرسمية خلال شهرين. وأنا أتمنى هالقانون الجديد يصحي الناس اللي كانوا يتراخون في بعض الأحكام اللي تصدر على المتعاطين والمتاجرين في المخدرات. قانون راح يكون قاسي، قانون راح يكون يردع التاجر اللي قاعد يعني المجتمع الكويتي كله عانى منه. احنا كوزارة الداخلية
قاعدين نبذل قصارى جهدنا في جميع القطاعات اللي موجودة في وزارة الداخلية، ما أبي أستثني قطاع عن قطاع. والحمد لله خلال سنة 8 شهور تواجدي أنا في الحكومة كوزير داخلية قضينا على نسبة كبيرة، يعني أنا يمكن قلتها بحدود 90%. مسألة نقضي على المخدرات، أكو أشياء قاعد تجينا من برا وأكو أشياء قاعد تصنع داخل الكويت، لكن الحذر كل الحذر أنا أقولها يعني لكل واحد قاعد يتعامل في المخدرات متعاطي ولا تاجر، راح يواجه وزارة الداخلية بقوة القانون. وهذا اللي قاعد يسود في الكويت اليوم القانون، وأنا أعتقد لاحظتوا أنتم القانون قاعد يسود في جميع القطاعات، المرور اللي الواحد قاعد يشوف اليوم الشوارع كلها الناس ملتزمة في قانون المرور. الحين قانون المخدرات راح يردع، وأنا متأكد راح يردع ناس كثيرة. أتمنى من جمعية المحامين يكونون هم مساعد لوزارة الداخلية في تفسير مواد القانون واحدة واحدة. وكلفت أنا الإعلام الأمني اعتباراً من تاريخ نشر المرسوم في الجريدة الرسمية خلال 60 يوم راح يكون برنامج قبل أخبار الكويت في التوعية في القوانين الجديدة للمخدرات، وراح ينزل كل يوم، وكل يوم راح ينزل عدد الباقي لنفاذ المرسوم. وأتمنى من الله سبحانه وتعالى يكافينا شر السموم. وطبعا احنا أهل الخليج محسودين على النعم اللي احنا فيها، وتجار المخدرات قاعدين يحاولون في شتى وسائلهم من المخدرات، سواء المصنع سواء المزروع، أن يخلون شعوب الخليج كلها تتعاطى هالمخدرات. لكن كل أهل الخليج يد واحدة، وكلهم قاعدين يتعاونون فيما بينهم في نقل معلومات في مكافحة آفة المخدرات. وبعون من الله راح تشوفون أشياء وايد ممتازة خلال فترة قريبة. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இந்த நானை எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டாந்துருக்கிறோம். 4 பீஸ் வெறும் 7 தினார். அதாவது குவாலிட்டியான நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி, நல்ல இடவசதியே இருக்கக்கூடிய மாதிரி 2 ஹேண்ட்பேக்கும் அதே மாதிரியே 2 பர்ஸும் வந்து உங்களுக்கு வெறும் 7 தினாருக்கு குவைத்தில் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். 90 97 00 82க்கு அழைப்பு விடுங்க.